இங்க ஹீரோ மூளை வளர்ச்சி கம்மியா இருந்தாலும் அவங்க அம்மா சொன்னதுக்காக ஆர்மில சேர்ந்துருவான். ஹீரோ ஆர்மில சேர்ந்த பிறகு பாலான்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. பாலா தனக்கு ஜட்டி பனியனை பத்தி எல்லாம் தெரியணும், எப்படி தைக்கணும்னு அவங்க அப்பா தாத்தாலாம் ஜட்டி பனியன் பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். பாலா ஹீரோவுக்கும் ஜட்டி பனியன் தைக்கிறத சொல்லி கொடுக்க அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆர்மியில் இருக்கிற எல்லாருக்கும் ஜட்டி பனியன் செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ ஆர்மிலையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ தான் பாலா நம்ம 2 பேரும் வெளியே போன பிறகு நான் மேனுஃபேக்சர் பார்த்துக்கிறேன், நீ மார்க்கெட்டிங் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒத்துக்குவாங்க. அந்த நேரத்தில் அவங்க 2 பேரையும் கார்கில் போருக்கு அனுப்பிச்சிருவாங்க. அங்கே எனிமிஸ் சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணதில் நிறைய பேர் இறந்துருவாங்க. ஹீரோ ஒரு 5 பேரை காப்பாற்றுவான், ஆனால் பாலா மட்டும் இறந்துருவான். ஹீரோ அந்த 5 பேரை காப்பாற்றுறதுக்காக அவனுக்கு மெடலும் தருவாங்க. ஹீரோவுக்கு அந்த போரில் அடிபட்டதுனால நீங்கள் இதுக்கு மேலே ஆர்மியில் ஒர்க் பண்ண முடியாதுன்னு வெளியே அனுப்ப ஹீரோவும் பாலாவோட பிளானை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிப்பான். அந்த பிஸ்னஸுக்கு மனசு மாறின எனிமி சோல்ஜரும் மார்க்கெட்டிங் ஒர்க்கை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வருவான். அவங்க எவ்வளோ நல்ல குவாலிட்டியில் ப்ராடக்ட்டை ரெடி பண்ணாலும் சேலே ஆக மாட்டேங்குது. அப்போ தான் எனிமி சோல்ஜரும் நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஒரு பொண்ணு நியமம் வச்சுன்னா நல்லா சேல் ஆகும்னு சொல்ல ஹீரோவும் அதுக்கு ரூபான்னு பேர் வைக்க அந்த பிஸ்னஸ் நல்லா பிச்சுக்கிட்டு போவோம். அவன் படிப்படியாக மேலே மேலே போய் பெரிய கம்பெனி ஆகிடும். அந்த கம்பெனி கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த மனசு மாறின எனிமி சோல்ஜரும் ஹீரோ கிட்ட கேட்டுட்டு பாதி ஷேரை அவன் ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்கும் மீதி பாதி ஷேரை ஷேர் மார்க்கெட்லேயும் போட்டுருவான். அந்த மனசு மாறின எனிமி சோல்ஜரும் எங்கள் நாட்டில் மதத்தை வச்சு நிறைய பேர் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்காங்க, நான் அவங்களையும் போய் திருத்தணும்னு சொல்லிட்டு அவன் நாட்டுக்கே கிளம்பிடுவான்.